லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் முரளி, ஏங்க என்னடா பண்ணிட்டு போனீங்க? இங்க இருங்கப்பா. ஏங்க சொல்றேன்ல, கம்முனுடா. சரி, கோர்ட்ல இருந்து நீங்க 2 பேரும் வரீங்க. சரி, இவர் எப்படி வெளியே வந்தாரு? அது நானும் ரஜினியும் தான் கூட்டிட்டு வந்தோம். ஏன்பா, எதுக்கு இவர் கூட்டிட்டு வந்தீங்க? இவர் நமக்கு செஞ்ச துரோகம்லாம் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்குமா? எல்லாமே நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்கு. நாம செஞ்ச துரோகத்துக்கு ரஜினி நம்மளை மன்னிச்சப்போ நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டோமே, அதுவும் ஞாபகம் இருக்கு. பார்த்திபனோட அம்மா நம்மளை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னப்போ நாம வருத்தப்பட்டு பேசணுமேமா, அதுவும் நல்லாவே ஞாபகம் இருக்குமா? உங்களுக்கு கிடைச்ச மன்னிப்பையும் கிடைக்காத மன்னிப்பையும் நீங்க ஏன் சித்தப்பாக்கு கொடுக்க கூடாதுன்னு ரஜினி என்ன கேள்வி கேட்டாமா? என்னால அதுக்கு மேல இவனை தண்டிக்க முடியலம்மா. ஐயோ மாமா, மாமா என்ன மாமா நீங்க? மாமா சொல்றது கேளுங்க, அழாதீங்க. டேய் சிங்கமுத்து, அழாதடா. நீ ஏற்கனவே நிறைய அழுதுட்டடா. மாமா மாமா என்ன மாமா? பார்த்திபா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தம்பி, தப்பு செஞ்சவங்களை மன்னிக்கிற மனசு எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா இவ நம்ம வீட்டு மகாராணி, அதனாலதான் துரோகம் செஞ்ச இந்த பாவிக்கு மன்னிப்பு கொடுத்துட்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டேய் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாமா, உனக்கும் ரஜினிக்கும் நான் கொடுக்க கூடாத கஷ்டம் எல்லாம் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு பார்த்திபா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சின்ன மாமா. என்ன மன்னிச்சிருங்க, நீ என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துருங்க தம்பி. மாமா டேய் அண்ணி, நீங்க தான் இந்த வீட்டுல எல்லாத்தையும் விட என்ன அதிகமா நம்புனீங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சு என் மேல பாசம் வச்சிருந்தீங்க. ஆனா நான் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டேன். நீ என்ன மன்னிச்சிருங்க. நீ தம்பி, என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க சொல்லுங்க. டேய் அழாதடா. மாமா விடுங்க மாமா, விடுங்க. உங்க அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருந்த போது உங்க மேல ரொம்ப கோவம் இருந்துச்சுதான். ஆனா நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும் தம்பி, அது போதும். இந்த வீட்ல நம்ம எல்லாரும் தான் தப்பு பண்ணிருக்கோம். எல்லாருமே மன்னிப்பு கேட்க வேண்டியது ரஜினி கிட்டதான். ஐயோ சித்தப்பா, நாம பேச வேண்டியதெல்லாம் கோர்ட்லயே பேசியாச்சு. இனிமே இப்படி மன்னிப்பு அது இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன தப்பு செஞ்சாலும் எல்லாரும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே சித்தப்பா. ஒரு குடும்பம்னா சண்டை சச்சரவெல்லாம் வரதான் செய்யும். அதுக்காக அப்படியே போயிட முடியுமா? விட்டு கொடுத்து புரிஞ்சுதான் போகணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சித்தப்பா, சந்தோஷமா இருக்கு. சிங்கமுத்து அழாதடா, அழாதடா. நீ அழுதுனா போதும். டேய்
சிங்கமுத்து அழாதடா, சொல்றத கேளுடா, அழாதடா. அப்ப நான் கிளம்புறேன். தம்பி அழாதீங்க. மாமா எங்க போறீங்க? சித்தப்பா வீட்டுக்கு தான் அண்ணி. ஏ இது உங்க வீடு இல்லையா? சாப்பிட்டு போங்க தம்பி. அண்ணி நான் கிளம்புறேன் அண்ணி. சொல்லுங்களேன் உங்க தம்பிக்கு. எல்லாரும் சொல்றல்ல. டேய், அது என்ன இன்னொரு நாளைக்கு வரேங்கிறது? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சொன்னதை கேளு. இல்ல ஏய், சாப்பிட்டுட்டு போடா சொல்லுங்களேன், சிங்கமுத்து. நீங்க சொல்றல்ல. ஆமா மாமா எல்லாருக்கும் பசிக்குது. சாப்பிட்டு அதுவும் இல்லாம நீங்க இப்படி அழுதா நல்லா இல்ல. நீங்க நல்லா சிரிச்சிட்டு இருக்கணும். சிரிக்க மாட்டா, சிரிங்க. பாத்துப்பா, இவரை பாரு. கிடைச்சிருச்சு. ஒன்றும் இல்லைங்க. என்ன மிஸ்டர் பாக்ஸர் பார்த்திபன், திடீர்னு சிஐடி பார்த்திபனா மாறிட்டீங்க போல இருக்கு. சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆ, சும்மா தேடிக்கிட்டு இருந்தேன். என்னோடது என்னது? ஒன்றும் இல்லை, அதை கொடுங்க, என்னன்னு பார்த்து சொல்கிறேன். உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா நீ? உன்ன வலிக்குதுங்க, வலிக்குது வலிக்குதுங்க, வலிக்குது வலிக்குது. ஏங்க, சத்தியமா அது என்ன நான் பார்க்கவே இல்லைங்க. நான் ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தாலும் நீ இதை பார்த்திருப்பல்ல. ஜஸ்ட் மிஸ். சிரிக்காத. நான் இல்லாதப்போ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் திருட்டுத்தனமா பார்த்துட்டு சிரிப்பு வேறையா உனக்கு? எவ்வளவு இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ற நீ? வேற என்னங்க செய்யறது? நான் எவ்வளவு டீசென்ட்டா எங்க போறேன்னு சொல்லிட்டு போறேன். நீங்க தான் ரொம்ப இன்டீசென்ட்டா சொல்ல கூட மாட்டீங்க. அதனால நானே இன்டீசென்ட்டா கண்டுபிடிச்சுக்கலான்னு பார்த்தேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் தான் நான் சொல்லல. தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிற. நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாம நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஓ, அவ்வளவு பொறுப்பாக்குற இருக்கிறவன் விட்டுட்டு போகாம இருக்கணும். ஏங்க, அது ஒரு மட்டமான டாபிக். எண்டிங்கே இல்லாம போய்கிட்டே இருக்கு. அதை விடுங்க. நீங்க எங்க தான் போறீங்கன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீ எத்தனை டிசைன்ல கேட்டாலும் ஒரே பதில் தான். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஹலோ, என்ன? நான் வரதுக்குள்ள ஒழுங்கா என் திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். இல்லனா அடிதான்.
எல்லாரும் வாங்க வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்கப்பா வாங்க. அம்மா வாங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரஜினியும் பார்த்திபனும் இன்னைக்கு தினமா கிளம்புறாங்க. என்ன பண்றது? எப்படி அவங்கள தடுத்து நிறுத்தணுங்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே 2 பேருமே தயாரா இல்லையே. பார்த்திப மாமாவோட அம்மா சொல்லியிருந்தா 2 பேரும் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. இப்ப யார் சொன்னா 2 பேரும் கேட்பாங்கன்னு தெரியலையே. உங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? என்னம்மா, என்ன விஷயம் பேசணும் சொல்லுமா. ஆ, அப்பா, நான் இன்னைக்கு கிளம்புறேன். ரஜினி, அப்பா, என்னம்மா பேசுற? ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்கப்பா. விடுங்க, நான் பேசிக்கிறேன். இந்த வீடு இனிமே உங்க பொறுப்பு. ஒரு நல்ல குடும்ப தலைவரா எல்லாத்தையும் நீங்க பாத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன்ப்பா. அம்மா, நீயும் தாமா. எல்லாரையும் நீ பாத்துக்கோ. முக்கியமா உன்னையும் நீ நல்லா கவனிச்சுக்கோ, சரியா? சும்மா கோயிலுக்கு போறேன், வேண்டுதல் செய்யறேன், பரிகாரம் பண்றேன்னு பட்னி கிடந்து உடம்ப கெடுத்துக்காத. எந்த பொண்ணுக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத அங்கீகாரத்தை இந்த குடும்பம் உங்களுக்கு கொடுத்திருக்கு பத்மாமா. அத நல்லபடியா காப்பாத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி, அக்கா, உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. மாமாவும் பொறுப்பாயிட்டாரு. அவரையும் பசங்களையும் நல்லா பாத்துக்கோ. அதே நேரத்துல உன் தைரியத்தையும் நீ விட்டுறாத. பொண்ணுங்களுக்கு அவங்க சுயமரியாதையும் கௌரவமும் தான் ரொம்ப முக்கியம். அது அவங்க உழைப்பு தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ரஜினி, அழாதக்கா. என்ன மன்னிச்சிரு ரஜினி. என்ன புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஐயோ அக்கா, அழாத. வா. தைரியமா. முரளி, நீ இப்ப சின்ன பையன்ல, எல்லாமே உனக்கு புரிஞ்சிருச்சு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. அவ மரியாதையே உன் கையில தான் இருக்கு. அவளையும் அப்பாக்கு துணையா இருந்து இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். சரிக்கா.
அழற? அழாதம்மா. அம்மா. சரி வா, என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம போய் சாப்பிடலாம் வா. அம்மா. வா. ஆமா ரஜினி, வா சாப்பிடு. வாமா சாப்பிடலாம். அக்கா சாப்பிடலாம் வாக்கா. போமா. வா ரஜினி. எங்க எல்லாரையும் உன்னால விட்டுட்டு போக முடியுமாடி? இப்படி இரு அப்படி இருன்னு எல்லாருக்கும் சொல்லுவியே. நீ இப்ப எங்கேயோ தனியா போய் எப்படிமா இருப்ப? அம்மா, ரஜினி, நீ எங்க மேல இருந்த கோவத்துல தான் இந்த முடிவு எடுத்திருப்ப. ஆனா இப்பதான் நாங்க எல்லாருமே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம்ல. உன் முடிவை நீ மாத்திக்க கூடாதா ரஜினி? ஆமா ரஜினி, எங்களை விட்டு போயிடாதம்மா. இது உன் வீடு, உன் குடும்பம். நீ இங்கதாம்மா இருக்கணும். அம்மாடி, நாங்க உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தினப்பெல்லாம் நீ எங்க கூட இருந்துட்டு இப்ப நாங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ எங்களை விட்டுட்டு போறது சரியில்லடா. தயவு செஞ்சு நீ எங்களுக்கு வேணும்டா. சொன்னா புரிஞ்சுக்க. நீ இங்கதான் இருக்கணும். இல்ல ரஜினி, நீ எதுவுமே சொல்லாத. நீ இங்கே இருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க கேட்போம். நீ சொல்ற வேற எதையுமே நாங்க கேட்கவே மாட்டோம். இந்த வீட்ல எத்தனை பேர் இருந்தாலும், இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் போனாலும், இது ரஜினியோட வீடுதான். நீ இல்லாம இந்த வீட்டை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ரஜினி. நீ இங்கேயே இருந்துரு ரஜினி. ரஜினி, இதுக்கு முன்னால நீ எத்தனையோ தடவை கோவத்துல பேசாம இருந்திருக்க. ஆனா இப்ப நீ அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பேசுடி. போக மாட்டேன்னு சொல்லுடி. சொல்லுடி ரஜினி. நாங்கெல்லாம் பொறுப்பா லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வரணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்ட. இப்ப அதை நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு பிடிச்ச மாதிரி, நீ பெருமைப்படுற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி நிச்சயமா நடந்துப்போ. ஆனா அதை கூட இருந்து பார்த்து சந்தோஷப்படுற இடத்துல நீ இல்லையேக்கா. நாங்க எதுக்கு அப்படி இருக்கணும் சொல்லு. டேய், ஏன் இப்படி பேசுற? ரஜினி, நீ நீ தனியா எங்க எல்லாரையும் பாத்துக்கிட்ட மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பாத்துக்க முடியுமான்னு கூட தெரியலம்மா. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை சந்தோஷமா பாத்துக்குவோமா. பார்த்திபகிட்டயும் நான் பேசுறேம்மா. அவன் ஒருவேளை முடியாதுன்னு சொன்னா கூட வேலைக்காகத்தானே போறான். போயிட்டு வந்துருவாம்மா. அதுக்காக நீ எங்கேயாவது போகணுமா என்ன? ஆமாம்மா, நீ இல்லாம பார்த்திபனால இருக்க முடியாதுமா. அவன் கண்டிப்பா வந்துருவாமா. நீ போய் உன் மாமியார் வீட்டுல இருப்பேன்னு சொன்னா கூட நாங்க சரின்னு சந்தோஷமா உன்னை அனுப்பி வைப்போம். அப்படி செய்யறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நீ எங்க போறேன்னு சொல்லாம இப்படி எங்கேயோ போறேன்னா சரியா இருக்குமா ரஜினி? சொன்னா கேளு ரஜினி. ஆமா ரஜினி, உன்னை நாங்க அப்படி விட முடியாது. நான் எதுக்கு இங்க இருக்கணும்?
இனிமே இந்த வீட்டுக்கு என்னோட உதவி தேவையில்லை. எல்லாரும் இப்படி பொறுப்பா பாசமா பேசுறத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பாசமே மறுபடியும் குழப்பத்தை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பாத்துக்கிறதா சொல்றீங்க? வேண்டாம். அம்மாடி, நீங்க எல்லாரும் உங்களை நல்லா பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும். அதான் எனக்கு சந்தோஷம். நான் எங்க இருந்தாலும் உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ரஜினி, அம்மா ப்ளீஸ். இத்தனை வருஷம் நான் உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டதுக்கு பதிலா நீங்க எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல? சொல்லுங்க, நினைக்கிறீங்கல்ல? அப்படின்னா யாரும் என்ன தடுக்காதீங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. அம்மாடி, ரஜினி, ஐயோ, ரஜினி. ரஜினி, ரஜினி. போதுமா?